தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நமது கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ மதிப்புக்குரிய அண்ணன் பாலாஜி அவர்கள் மீது மிகப்பெரிய விதமாக குற்றச்சாட்டுக்களை சில மீடியாக்களும், சில யூடியூப் சேனல்களும் பரப்பி வருகின்றன. அந்த விஷயத்தை தான் நான் இப்ப உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டு போறேன். இப்ப ரீசெண்டா ஒரு யூடியூப்ல சாட்டை துரைமுருகன் என்கின்ற ஒரு பொட்ட நாய் பேசியிருக்கிறான். அதை நான் விரிவா சொல்றேன். என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த மாதிரி பாலாஜி அவர்கள் பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு அந்த நிறுவனத்திட்ட. அதனால அந்த பெண் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா வசூல் பண்ணித்தான் பொழைச்சிட்டு இருக்கு விசிகா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பொட்ட பைய சாட்டை துரைமுருகன் யூடியூப் சேனல்ல பேசுறான். உண்மையிலே அங்க என்னதான் நடந்தது அதை நான் உங்களுடைய ஒரு ஷேர் பண்றேன். வணக்கம், நான் உங்கள் திருமாரகு. மத்திய அரசு மாநில அரசின் அனுமதியுடன் சென்னை கிழக்கு கடற்கரையில ஏரோடான் என்ற ஒரு நிறுவனம், நிசா என்கிற ஏரோடான் நிறுவனம், ஒரு ஹெலிகாப்டர் ஒரு சுற்றுலா பயணிக்காக அது துவக்க வைக்கப்பட்டு ஒரு விழாக்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு இதுல மக்கள்கள் அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு கொஞ்சபட்ச அமௌண்ட் கொடுத்து பயணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தை நம்ம அந்த தொகுதிக்கு உட்பட்டு அண்ணன் பாலாஜி இருக்கிறனால அவர் போய் பாக்குறாரு, பார்வையிடுறப்ப அவருக்கு ஒரு சில இந்த ஒரு நிபந்தனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு உட்பட்டு இருக்கிறதான்ற அவர் பார்க்கையில ஒரு சில இதெல்லாம் ஒரு மேட்ச் ஆகல, தவறுதலா இருந்திருக்கு. இதை சுட்டி காமிச்சிருக்காரு. அதை இப்ப மீடியாவிலே ஓப்பனா சொல்லிட்டாரு பாலாஜி அவர்கள் ஆதாரத்துடன். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவங்க கடைபிடிக்கல, அதனாலதான் நான் இதை பெட்டிஷனாகவும் இந்த மாதிரி இஷ்யூ சொன்னேன் அப்படின்னு ஓப்பனா அவர் ஆதாரத்தோட காமிக்கிறார். இப்படி காமிக்கல, அந்த ஆதாரத்தை காமிக்கிற வீடியோவெல்லாம் சில ஊடகங்கள் வெளியிடல. வேணும் என்று சொன்னேன் விடுதலை சிறுத்தைகளை தவறுதலான முறையில சித்தரிச்சு இவர்களுக்கு கெட்ட பெயர்கள் வாங்கி கொடுக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஊடகங்களே, நீங்கள் வாங்கி கொண்டிருப்பது பணம் அத்தனையும் எங்கிருந்து வருது என்று எங்களுக்கு தெரியும். அத்தனையும் பாஜகவோட பணம் தான். புரியுதுங்களா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறானே, அவனுடைய வரலாறு என்ன, அவங்க அண்ணன் சீமானோட வரலாறு என்ன, உலகத்திலேயே அடுத்தவன் பணத்துல வகுத்த வளர்த்து கொண்டு இருக்கிற சீமான் கட்சியே எங்களுக்கு தெரியும். என்ன எங்களுக்கு தெரியும். இது போல வீடியோக்களை தவறுதலாக விட்டுட்டு இருந்தேன்னா எங்களை போன்ற சிறுத்தைகள்லாம் சும்மா இருக்காது. ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இந்த சாட்டை துரைமுருகன் மேல நடவடிக்கை எடுத்து புகார் மனு அளிக்க வேணும். நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி முறையில்லாத தகவல்களை விடுதலை சிறுத்தைகள் மீது வன்மத்தை கக்கக்கூடிய விதத்துல பேசியிருக்கிற சாட்டை துரைமுருகன் மீது எல்லா பக்கம் நடவடிக்கை எடுக்கணும், புகார் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு ஐயா அவர்களிடம் அந்த நிறுவன நிசா என்கின்ற ஏரோடான் நிறுவன ஒரு பெண் புகார் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கட்டும். அவங்க சொல்லுவாங்கல்ல, இது சரியா இருக்கு, இல்ல இவர் செய்தது தவறு, இல்ல இவங்க கொடுத்த புகார் தவறுன்னு அது அதிகாரப்பூர்வமா வரட்டும். அதுக்குள்ளேயே எங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏ மீது மிகப்பெரிய விதமாக குற்றச்சாட்டுகளை வைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. இது இந்த சாட்டை துறைவனை போன்ற சில்லற பயணிக அப்பட்டமாக பரப்பி வருகின்ற மிகப்பெரிய அவதூறுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இந்த மீடியாக்கள், இந்த பாஜகவோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய மீடியாக்களே நீங்க காசு வாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்க என்று எங்களுக்கு அப்பட்டமா தெரியுது. இது நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதோட நிப்பாட்டிக்கிங்க உங்களுடைய அராச்சக போக்கை. எது இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம். இது போல ஆதாரங்கள் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகின்ற கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள். புரியுதுங்களா? அதனால தோழர்களே, இந்த சாட்டை துரைமுருகனை போன்ற வாய்க்கு வந்தபடி பேசுகின்ற சில்வண்டு பசகளை அடியோடு வேற இருக்க நமது தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தொகுதிகளிலும் காவல் நிலையங்களில் புகார் அளிக்குங்க. இவன் மேல ஒரு புகார் அளிங்க. நமது கட்சியை மிகவும் தரக்குறைவாக பேசுகின்ற, எந்த ஒரு ஆதாரம் அடிப்படையில் இல்லாமல் பேசுகின்ற இந்த சாட்டை துரைமுருகன் மீது ஒரு புகார் அளித்து இந்த நாயை தோல் உரித்து காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.